안녕. Good morning. It's time to get up. 자기야 일어나. 자기야. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சராங்கே எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் நாம் இன்றைக்கி ஜெய் ஹோப் எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா? நேற்று எல்லோரும் ஏக்கா ஜெய் ஹோப் எஃப்எஃப் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ஸ் திட்டு தான். அதனால் இன்றைக்கி ஜெய் ஹோப் எஃப்எஃப் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்லக்குட்டீஸ். நம்ம இன்றைக்கி கமெண்ட் போயிடலாமா? ஜங்குக் அக்கா, ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ செல்லக்குட்டி. வெல்கம் டு அவர் பிடிஎஸ் ட்ரீமி வேர்ல்ட். லக்ஷனா சுரேஷ் அக்கா டீ ஹூஃப் எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போடலாம். இருக்கிற எஃப்எஃப் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம். ஓகேவா செல்லக்குட்டி? சரண்யா எஸ், ஐயோ சிஸ்டர், நான் ஜெய் ஹோப் எஃப்எஃப் வெயிட் பண்ணால் நீங்கள் வீமின் எஃப்எஃப் போட்டுட்டீங்க, ஐ வாண்ட் ஜெய் ஹோப் எஃப்எஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தீங்க. ஓகே, நம்ம கண்டினியூஸாக இனி ஜெய் ஹோப் எஃப்எஃப் 3 days போடுறேன். சண்டே வந்து ஜெய் ஹோப் எஃப்எஃப் கிடையாது, பிகாஸ் ஒரு பர்த்டே ஸ்பெஷல் எஃப்எஃப் வந்து ஒன் ஷூட் எஃப்எஃப் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் ரம்யா ராமதாஸ் அக்கா, இதில் யார் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யாருக்கா மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே மெயின் ஹீரோ தான்டா. அதில் யார் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கவே முடியாது அந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் வீமின் எஃப்எஃப்னே அதுக்கு டைட்டில் வச்சேன். ஓகேவா? அண்ட் தென் சைந்தனி முகமது சுலி அக்கா, அவங்க எஃப்எஃப் எல்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் எபிசோடு எப்போக்கா போடுவீங்க? நெக்ஸ்ட் எபிசோட் மண்டே தாண்டா வீமின் எஃப்எஃப். ஓகேவா? அண்ட் தென் அஜய் அக்கா, இதில் 2 ஹீரோ இருக்காங்க, ஆனால் யோன் ஒருத்தி தானே இருக்காங்க, இந்த எஃப்எஃப் ட்ரையாங்கிள் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் லவ்வும் இருக்குது, ஆனால் ஹீரோயின் நீங்கள் தான், ஒருத்தர் தான். ஓகேவா? 2 பேர்த்துக்கும் ஹீரோயின் ஒருத்தர் தான். நான் வந்து இப்போ ரிவ்யூ பண்ண விரும்பல, பிகாஸ் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய செல்லக்குட்டீஸ் என்னை திட்டுனாலும் திட்டுவீங்க, அதெல்லாம் அப்போ வாங்கிக்கிறேனே, நான் இப்போயும் திட்டு வாங்க விரும்பல. ஓகேவா? அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் செல்லக்குட்டீஸ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? தென் எப்பயும் சொல்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு ஹெட்செட் போட்டு ஸ்டோரியை நல்லா இமேஜின் பண்ணி கேளுங்க. அப்போ தான் ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன். அப்போ தான் ஸ்டோரி வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும், பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம போன பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாமா? அக்ரிமெண்ட் பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு ஹோபி ரூம்குள்ளே போகிறாரு. இந்தாடா இதில் ஒரு சைனை போடுற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஹோபி வந்துட்டு, டே நான் யோனை கூப்பிட சொன்னால் நீ என்ன ஃபைலை கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த ஃபைலில் நீ சைன் போட்டினா தான் அவள் ஆஃபீஸ்க்கே வருவா, அவள் ஆஃபீஸ்க்கே வரலடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, என்ன எனக்கு தெரியாமல் என்ன ஃபைல் அப்படின்னு வந்து கேட்குறாரு. பாரு அப்படின்னு வந்து சொல்லும்போது அதை அப்போ அடித்து பார்க்குறாரு. ஓகேவா? அந்த ஷாப்பில் தான் எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்களா, அந்த டாக்குமெண்ட் தான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பார் நம்மகிட்டே. அக்கா, நடுவில் வாய் குளறி இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க செல்லக்குட்டீஸ். கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுது, சாரி. என்னடா இது, அப்போ இதெல்லாம் வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு தெரியாமல் நடக்குமா, இதில் சைன் வாங்கி கொடுத்தா தான் நான் ஆஃபீஸ்க்கே வருவேன்னு சொன்னான், நானும் வாங்கி தரேன்னு சொன்னேன், பட் நான் அதை பண்ணவே இல்லை, அதனால தான் ஒருவேளை அவள் ஆஃபீஸ்க்கு வராமல் ஷாப்புக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாரு. உடனே ஹோபிக்கு வந்து நல்ல விஷயம் தானே பண்ணுறீங்க, அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மகிட்டே அந்த ஃபைலை தூக்கிட்டு ஷாப்புக்கு வர்றாரு. பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? உடனே வந்தனையும் வந்ததும் ஃபைலை நீட்டாரு. இந்தா நீ கேட்ட ஃபைல், இதுக்காக தானே நீ ஆஃபீஸ் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஜாலி ஆயிடுறீங்க. அந்த ஃபைல் சைன் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி உடனே அதை வாங்கி பார்க்குறீங்க. அப்போ நீ வாங்கிட்டியா, இதை நீ முன்னாடியே பண்ணி தான் நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி வந்துருப்பேன்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதை வாங்கி கொடுத்துட்டேன்ல, கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் போய் என் முதலாளிகிட்ட சொல்லிட்டு வரணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இனிமேல் உன் முதலாளி ஹோபி இவர் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ என்ன தான் சொன்னாலும் என் முதலாளி இவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னமோ பண்ணி தொல்லடி போய் சொல்லிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அந்த டைமில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதா நம்ம கியோமியும் வாட்ச் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேர் தமிழில் தான் பேசுவீங்க. ஓகேவா? கியோமியும் உங்கள் பக்கத்தில் வர்றாங்க, உங்கள் முதலாளி பக்கத்தில். ஓகேவா? போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை மன்னிச்சிருங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிச்சு, நான் இனிமேல் அங்கே போகிறேன், பட் நான் அங்கே போகிறேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் லீவ் டேஸில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுவேன், என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனியும் இது தான், ஃபஸ்ட்டு முதலாளியும் நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பரவாயில்லம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கியோமி வந்து கேட்குறாங்க, இனி என்னை விட்டு போறியாடி அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாத, உன்னையும் நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ண வச்சிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகேவா?
கியோமி வந்து சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, எனக்கு அந்த கம்பெனியை விட இங்கேயே ஒர்க் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் போயிட்டா நானும் போயிட்டேன் அப்படின்னா இங்கே யார் ஒர்க்கை பார்த்துப்பா, அதுக்கப்புறம் நம்ம முதலாளிக்கு யார் இருக்கா நம்மளை விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிறீங்க. நீ அங்கே போனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு வந்து கியோமி சொல்கிறாங்க. எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு கஷ்டமாக தாண்டி இருக்குது, ஆனால் எனக்கோட சுச்சுவேஷன் அப்படி நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பரவாயில்ல யோன் அப்படின்னு வந்து கியோமி சொல்லிடுறாங்க. அப்படியே போனாலும் நான் உன்னை வந்து மீட் பண்ணுவேன், அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கியோமியும் சொல்லிடுறாங்க, பாஸும் சொல்லிடுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து கொடுக்குறீங்க. இப்போ தான் அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. நீ இங்கே விட்டு போனாலும் இந்த கடையை வந்து நீ மறக்காமல் ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சில்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு வந்து அவர் ஹாப்பி ஆகிக்கிறாரு. சரி முதலாளி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோமிக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. வீ கூட தான் போகிறீங்க. ஓகேவா, அங்கே ஆஃபீஸ்க்கு நீங்களும் வீயும் போகிறீங்க. போகும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் வரதை பார்க்குறீங்க. ஓகேவா, அவரை பார்த்தா எங்கேயும் நீங்கள் வந்து பார்த்த மாதிரியே இருக்குது. பி வந்து கேட்குறாரு, என்ன யோன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இவரா, நம்ம இந்தியா தான், நம்ம தமிழ்நாடு தான், அதனால தான் உனக்கு அவரை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு வேளை நீ பார்த்துருப்ப, அவர் பேர் வந்து கோவிந்த் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியா, அதனால தான் அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவரும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஹோபி ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனதும், வாங்க மேடம், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் வருவீங்களா, அவங்களால வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வந்ததுனையுமே பிரச்சனையை ஆரம்பிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறீங்க. இந்த அவன் ஐடி கார்டு அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. தேங்க்ஸ் சார் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உன் கேபின் வந்து வெளியே இருக்குது, நீ எல்லாத்துக்கூட தான் நார்மலாக வந்து சிட் பண்ணி ஆகணும், நீ என்னோட செக்ரட்டரி அப்படிங்கிறதுக்காக 24 ஹவர்ஸும் என் கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு நார்மலாக ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் எப்படி ஒர்க் இருக்குமோ அதே ஒர்க்கு தான் உனக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் எப்போ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வெளியே கூப்பிடணும் அப்போ மட்டும் நீ என் கூட வந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. நீங்களும் வந்து சரிங்க சார் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. மற்ற இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாம் டே வந்து சொல்லிடுவான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கேபினுக்கு வர்றீங்க. டே வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்கிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க, இப்படி ஒரு சிடுமூஞ்சிக்கிட்ட என்னை மாட்டி விட்டு நீ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேறு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சரிவா, நான் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் இதான் கேபின், நீங்கள் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு நம்ம டே. அதுக்கப்புறம் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைமில் ஹெய்ஜின் வராங்க. ஹெய்ஜின் வந்து இங்கே நார்மலாக எல்லாத்துக்கும் கூட வந்து உட்கார மாட்டாங்க. ஏன்னா வந்து ஜிஹூனோட செக்ரட்டரி அப்படின்னால அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்துருப்பாங்க. ஜிஹூனுக்கு பக்கத்துலேயே ஓகேவா கேபின் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் இருப்பாங்க. பட் ஃபைல் எடுத்துகிட்டு வர்றாங்க, வந்து யோன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி, ஃபைலை கொடுத்து பேசுகிற மாதிரி, வாழ்த்துக்கள் யோன் அப்படிங்கிறத வந்து ஹெய்ஜின் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. கேபினில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க ப்ரேஸ்லெட்டை தான் எடுக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நீ இருக்கிறனால தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நீ என்னோடய லக்கி சாம் அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி நீ உள்ளே ஏறு, நான் இன்றைக்கி ஆஃபீஸை விட்டு போகும்போது உன்னை ரெடி பண்ணுறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுறீங்க மறுபடியும் பேக்குள்ளே. ஓகேவா, ஒரு வழியாக ஈவினிங் ஆயிடுச்சு, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகேவா, அந்த டைமில் நீங்களும் சரி போகலாம், கொஞ்சம் முன்னாடியே போனால் வந்து இந்த ப்ரேஸ்லெட் எப்படியாவது ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அந்த டைமில் கரெக்டாக வியும் ஜேஹோப்பும் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. ஓகேவா, அந்த டைமில் கரெக்டாக ஜிஹூனும் வெளியே வருவார். ஓகேவா, நீங்கள் கிளம்புறத பார்த்துட்டு ஏய் யோன் அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. உடனே நீங்கள் வந்து ஸ்டாப் ஆயிடுறீங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எங்கே போகிற வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை சார் நானே போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. வா நம்ம டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை சார் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன வேலை, நீ டின்னர் சாப்பிட்டு அப்புறம் போ, என் கூட நீ டின்னர் சாப்பிட மாட்டியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை ஆஃபீஸ் சம்மந்தமாக ஏதாவது ஹோபி ஒர்க் கொடுத்தானா, நான் வேணா அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. அங்கே வியும் ஹோபியும் கரெக்டாக வந்து யோன் கூப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டே தான் நிற்பாங்க அவங்க டோர்கிட்டே. ஓகேவா, இவனா அப்படின்னு சொல்லிட்டு வி வர்றாரு. அந்த டைமில் ஹோபி வந்து கையை பிடிச்சிக்கிறாரு. வேணாம் இந்த டைமில் நீங்களாம் எதுவும் பிரச்சனை பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க என்ன பண்ணுறாருன்னா, ஜிஹூனுங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகேவா, அதை பார்க்கும்போது அப்படியே வீக் அங்கே கோவம் பொத்திட்டு வருது. இவ்வளோ தைரியம் அவனுக்கு, எல்லா பொண்ணும் மாதிரி இவனே நடத்துகிறானே, எங்கேயாவது சீட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயப்படுறாரு நம்ம வி. ஓகேவா, எவ்வளோ தைரியம் அவனுக்கு, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான், அவன் வருவான்ல, எதுக்கு இவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முணங்கிட்டு இருக்காரு. உடனே ஹோபி கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு யோன் மேலே ஏதாவது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்க அண்ணாவை பற்றி உனக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் ஏன் தப்பாக சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து நீ நினைக்காத ஹோபி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ தப்பாக சொல்கிறேன்னுலாம் நான் நினைக்கல, எனக்கு தெரியும் நல்லாவே,
யோன் மேலே நம்பிக்கை இருக்குடா, அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா, அப்படிலாம் வந்து ஏமாறுற பொண்ணு இல்லைடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வீக்கு செம்ம ஷாக்கு. இந்த டைலாக் நம்மளாம் சொல்லணும், இவன் சொல்கிறானே, இவனுக்கு என்ன தெரியும் அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் வந்து திரும்பி பார்த்துருப்பீங்க உடனே திரும்பி பார்த்துட்டு எப்போறாவது தடுடா மாமா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. பட் ஹோபி பக்கத்தில் நிற்கிறாருல, அதனால் எதுவுமே சொல்ல முடியல உங்களால். அதனால் கம்னு வந்து ஜீஹூன் கூட போயிடுறீங்க. ஓகேவா? நீங்கள் கீழே போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டேவும் ஹோபியும் கீழே வராங்க. ஓகேவா? அவங்க 2 பேரும் ஒரு காரில் ஏறி போகிறாங்க. உங்களை வந்து வம்பு கட்டாயத்தில் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு ஜீஹூன். வீக்கு மனசே இல்லை, இவன் எதுக்கு அவன் கூட போகிறான் அப்படிங்கிற மாதிரி உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஓகேவா? ஹோபி வந்து காரில் ஏறிட்டார். பட் வீ வந்து இன்னும் காரில் ஏறல. ஃபோன் பண்ணலாம், இறங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபோன் பண்ணுறாரு. பட் நீங்கள் ஃபோனை எடுக்கலை, ஏன்னா ஜீஹூன் பக்கத்தில் இருக்கார். மாமா ஃபோன் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்றீங்க. செம்ம டென்ஷனாக இவ எதுக்கு ஃபோனை கட் பண்ணி விட்றா, அட்டன் பண்ணி என்னன்னாவது கேட்கலாம்ல அப்படின்லாம் வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா காரில் ஏறிறாரு. ஹோபியும் டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கா வாடா அப்படின்னு கூப்பிடும்போது காரில் ஏறிறாரு. இங்கே ஜீஹூன் வந்து ஒரு பெரிய ஹோட்டல். ஓகேவா? ஏன்னா ஒரு சிஇஓ சின்ன ஹோட்டலுக்காக கூட்டிகிட்டு போவார், பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அந்த ஹோட்டலே பார்த்துட்டு போகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் போக மாட்டீங்க மேக்ஸிமம். ஓகேவா? உங்கள் அப்பா கூடயே இருந்தாலும் அவர் கூப்பிட்டா நானும் அங்கே வரலப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு ரோட்டு கடை தான் எப்பயுமே. ஆனால் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அமைதியாக தான் போகிறீங்க. அவர் வந்து சீட்லாம் வந்து இழுத்து வைப்பாங்கள்ல, சேரை அந்த மாதிரி எடுத்து விடுறாரு. ஓகேவா? நீங்கள் உட்கார்றதுக்கு. பரவாயில்ல சார் நானே உட்காந்துக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. இன்னும் நீ ஏன் வந்து என்ன சார்னு சொல்லிகிட்டு இருக்க, நம்ம தான் இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே தானே இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும்போது நீ சார்னு கூப்பிட்டுக்கோ, பட் வெளியே வந்தால் என்ன ஜீஹூன் நேம் சொல்லி கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி மறுபடியும் ஏதாவது சொன்னால் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறதுக்கு மெனு கார்டு கொண்டாந்து கொடுப்பாங்களா, அது மாதிரி கொடுக்குறாங்க. ஜீவன் வந்து உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணியோன்னு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே மெனு கார்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரோட ப்ரைஸும் வந்து ஒரு நார்மல் காஃபி டீயே வந்து 1000க்கு மேலே போட்டிருக்காங்க. ஓகே? ஒரு பெரிய ஹோட்டல்னால் அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பில் அவ்வளோதான், இதை விட அதிகமாக கூட இருக்கலாம். ஓகே? நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க. என்னது இவ்வளோ பில்லா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உடனே ஜீஹூன் சொல்கிறாரு, என்ன நானே பில் பே பண்ணுறேன், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு சேச்சா நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் என்ன உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணுங்கள், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. உடனே ஜீஹூனும் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஓகேவா? பட் அவர் சொன்ன ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ இவ்வளோவா, ஒரு நாளைக்கு இவ்வளோ ருபீஸ்க்கு நம்ம சாப்பிட்டா இதை வச்சு நம்ம ஒரு மாதம் வாடகையே கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுனே தெரில உங்களுக்கு, ஏன்னா வந்து புதுசில், அதனால் அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. ஜீஹூன் வந்து உங்களை பற்றி கேட்குறாரு, நீ இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கே அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. உங்கள் அப்பா அம்மாலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. நீங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, ஊரில் இருக்காங்க, சும்மா சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. ஏன்னா உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, நீங்கள் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க. சரி நம்ம நேமை சொல்லாமல் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் ஃப்ரெண்டு கூட நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ரெண்ட்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் கரெக்டாக ஃபுட்டு வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சாப்பிடுவோன்னு சொல்லும்போது சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்க வீக்கிட்டேருந்து மறுபடியும் ஃபோன் வருது. வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே ஜேஹோப்பும் வீயும். ஓகேவா? ஃபோன் பண்ணுறாரு நம்ம வீ. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எப்படா எடுக்கிறது, இவன் வேறு பொழுதுனிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஜீஹூன் வந்துட்டு என்ன முக்கியமான காலா, சரி பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்படி பேசுகிறது, இல்லை நான் அப்புறமேல் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பரவாயில்ல நீ பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. அங்கே வீ பாட்டு கத்துறாரு. என்னடி நினச்சிட்டு இருக்க, எதுக்கிட்டே அவன் கூட சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் இங்கே அப்படியே திட்டு வாங்குறது தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் வந்து இந்த ஹோட்டலில் இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் கூட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒழுங்காக கிளம்பி இப்போ நீ வீட்டுக்கு போகிற, இன்னும் 1/2 ஹவருக்குள்ளே நீ வீட்டுக்கு போயிருக்கணும். நான் மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது அவன் கூட இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜீஹூன் வந்து கேட்குறாரு, என்ன உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. உடனே அங்கேருந்து ஆமான்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹூன் கேட்குறாங்க. அங்கே லைன்லேயே தான் இருக்கார். ஓகேவா? ஆமாம் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நேம் என்ன, அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு, நான் அவரை பார்க்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. வீண் சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்க்குறீங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஃபோனை கட் பண்ணிடுறீங்க.
இங்கே வி வந்து கத்துறாரு ஃபோன் கட் பண்ணதும். உனக்கு எவ்வளோ தைரியம் ஃபோனை கட் பண்ணுவ, நீ ஃபோனை கட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை சுவிட்சே ஆஃப் பண்ணி வச்சுடுறீங்க, இவன் தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜீஹுன் வந்து உன் பாய் ஃப்ரெண்டா, உன் பாய் ஃப்ரெண்டு நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. ஓகேவா, இல்லை என் பாய் ஃப்ரெண்ட்னா அந்தளவுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி நான் கூட 2 பேரும் லவ் பண்ணுறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சா, இப்போ நீங்கள் வந்து கிளம்பணும். ஓகேவா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எங்கே கிளம்புறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, பக்கத்தில் தான் வீடு, நான் பஸ் பிடிச்சி போய்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இன்னும் இவ்வளோ தூரம் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் பாதியில் விட்டுட்டு போனால் நல்லாவா இருக்கும், நானே வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. ஏன் உன் வீடு வந்து எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா, அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் போகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஹெய்ஜின் வீட்டுக்கு முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணல. ஓகேவா, 2 வீடு தள்ளியே வந்து இதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிக்கிறீங்க. சரி பாய், நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. ஓகே பாய், நீ போ, நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கேட்டை திறந்து உள்ளே போகிற மாதிரி போகிறீங்க. இது எவன் வீடுனே தெரில, யாரும் தயவு செஞ்சு உள்ளேருந்து வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் வெளியே வந்துட்டு அப்பாடியே எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஹெய்ஜின் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கடி போயிட்டு வர, இவ்வளோ மணி நேரம் என்னடி பண்ணிட்டு வர அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லடி நான் வெளியவே சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னது வெளியே சாப்பிட்டியா, யார் கூட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து ஜீஹூன் கூட தான் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னது ஜீஹூன் கூடயா, அவன் கூப்பிட்டா நீ போனையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாடி, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உன்னை யார் அவன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொன்னது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அவர் தான் வந்து அன்னைக்கு விழும்போது கை தாங்களாக பிடிச்சாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க எல்லாத்தையும் ஹோபி அடிக்கும்போது. ஓகேவா, அதுலேருந்து அவர் எங்கிட்ட நல்லா தாண்டி பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் பேசுகிறதுக்கெல்லாம் நல்ல டைப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இழுக்கிறாங்க. ஏண்டி இப்படி சொல்கிற, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லடி, அவன் டெய்லி ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருப்பான், ஏன்னா அவன் கூட செக்ரட்டரியாக இருக்கேன்ல, எனக்கு தெரியும்ல அவனை பற்றி, அதனால தான் சொன்னேன், நானே கொஞ்சம் உஷாராக தான் இருப்பேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லடி எங்கிட்டலாம் அப்படி ஒன்றும் பிஹேவ் பண்ணல, நல்லா தாண்டி பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி நல்லா இருந்தால் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் லிமிட்டாகவே வச்சுக்கோ அவங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் பிரேஸ்லெட்டு தான் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு சாரி இன்றைக்கி நான் வந்து சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு, நாளைக்கு மறக்காமல் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் சரி பண்ணுறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதை வச்சுக்கிட்டே வந்து படுத்து தூங்கிடுறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹெய்ஜின் எப்பயுமே கொஞ்சம் முன்னாடியே போயிடுவாங்க. ஓகேவா, பட் இப்போ நீங்களும் வந்து போகணும்ல, இத்தனை நாள் போகல, அதனால் ஹெய்ஜின் கூடயே நீங்களும் ரெடியாகி வர்றீங்க. ஹெய்ஜின் வந்து வாடி 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க, இல்லடி எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னடி வேலை, ஆஃபீஸ் போகிறது தவிர என்ன வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி இந்த பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போன பிரேஸ்லெட் எடுத்து காட்டுங்க. இந்த பிரேஸ்லெட் வந்து உனக்கு மைக்கேல் கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காலேஜ் படிக்கும்போது. ஓகேவா, ஆமாடி அவன் கொடுத்ததான், அது வந்து ப்ரோக் ஆயிடுச்சுடி, இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நீ போன தடவை போட்ட பிரேஸ்லெட் மாதிரி இல்லையே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மறுபடியும் மைக்கேல் கொடுத்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி அவன் கொடுத்ததான், அவன் வந்து 2 பிரேஸ்லெட், அதாவது கப்புள் பிரேஸ்லெட் வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேவா, உன்னோட லவருக்கு வந்து நீ கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாண்டி, பட் அதை வந்து போன தடவை வந்தப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து அது இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு அன்லக்காக வந்து நான் ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இந்த பிரேஸ்லெட் எடுத்து வந்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்லக்கா, இதை நீ நம்புறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி உனக்கே தெரியும் போன தடவை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு அப்போ அந்த பிரேஸ்லெட் மிஸ் ஆனனால தான் அப்படி நடந்துருச்சோ அப்படின்னு வந்து தோணுதுடி, அதனால தான் நான் இதை வந்து போட்டுட்டேன். இது போட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் நடந்துட்டுருக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா இன்றைக்கு போகிற அன்றைக்கி நான் அந்த பிரேஸ்லெட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் தெரியுமா, அதனால தான் அவங்ககிட்ட அடியெல்லாம் வாங்கிட்டேன்டி, பட் செகண்ட் டைம் போகும்போது போடலைனா கூட பேக்கில் வச்சுருந்தேன் தெரியுமா, அதனால தான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் நீ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு அதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டோர் இருக்குது, அங்கே போய் ரெடி பண்ணிவிட்டு 2 பேரும் ஆஃபீஸ் சேர்ந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ போனால் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, பட் நம்ம ஆஃபீஸில் வந்து நார்மலாக பேசுவாங்களா எல்லாரும், அது மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஹெய்ஜின்.
இங்கே நம்ம வந்து நைட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குல்ல, அதுக்கப்புறம் செம்ம டென்ஷன் இருக்கார். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, ஃபோன் பண்ணால் அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறா, வீட்டுக்கு போனாலான்னு தெரியல, சுவிட்ச் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அவங்க அம்மா வந்து விக்கு கால் பண்ணுறாங்க, அதாவது வியோட அக்கா. ஓகேவா, என்னடா பண்ணுற, யோனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை, அவள் என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பண்ணிட்டியா, நீ இத்தனை நாள் பண்ணலேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன், பண்ணிட்டியா நீ, அவள் எதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சான்னு தெரில, இப்போ பாரு எனக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு நம்ம உடனே வந்து சமாளிக்கணும்ல, அதனால் வந்து சொல்கிறாரு, அவள் இங்கே தான்க்கா இருக்கா, அவள் தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் ஃபோன் வந்து எடுக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியாடா, அவள் நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான்க்கா இருக்கா, அவள் என் கூட இருக்காளா, எப்படி நல்லா இல்லாமல் இருப்பா அப்படின்னு வந்து கேட்குறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, இருந்தாலும் ஒரு வார்த்தை அவகிட்ட பேசலான்னு தோணுச்சு, இந்த 2-3 டேஸாக நான் ஃபோனும் பண்ணலாம், அவனும் பண்ணலடா, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா, நான் வேணா போய் எழுப்பிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை வேணாம் அவள் தூங்கட்டும், மார்னிங் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே வந்து அவங்கள திட்டிகிட்டு இருக்காரு, நம்ம தமிழில் தான். ஓகேவா, ஹோபி வந்து என்னடா என்ன வாய்க்குள்ளேயே முணங்கிட்டே இருக்க, யாரை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாம் எங்கள் அக்காவை பொண்ணத்தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன், உங்கள் அக்கா பொண்ணு இங்கே வந்தான்னு சொன்னியே, கண்டுபிடிச்சிட்டியா, அவள் எங்கே இருக்காளாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவள் இங்கே தான் சவுத் கொரியாவில் இருக்கா, அவள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃப்ரெண்டு வீடு, அவளுக்கு இங்கே யாருமே தெரியாது அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி தான் நானும் நினச்சேன், ஆனால் அவன் என்னை விட கில்லாடியாக இருப்பா போல், அவளுக்குலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உன்னை பற்றி உனக்கே தெரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி போகிறாரு. டேய் நில்லுடா, என்ன சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பின்னாடியே போகிறாரு. போடா போய் தூங்கு, எனக்கு டயர்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி ரூமுக்கு போயிடுறாரு. ஓகேவா, இங்கே அவங்கள திட்டிக்கிட்டே போகிறாரு. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறானே தெரியல, காலையில் ஆஃபீஸுக்கு போய் வச்சுக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுறாரு. சரி, போகும்போது பிரேஸ்லெட்டை வந்து ரெடி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹேஜனுக்கு பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் ஹேஜனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா ஜீஹூன் தான் கால் பண்ணுவார். ஃபோனை உடனே அட்டன் பண்ணுறாங்க ஹேஜின். உடனே அங்கே ஜீஹூன் வந்து கத்துறாரு ஃபோனில், என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னும் நீ ஷாப்புக்கு வராமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் ஹேஜனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சாரி சார் ஏதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே இங்கே ஹேஜின் உங்ககிட்ட யோன் வாடி ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ஷாப்புக்குடி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம ஷாப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஓன் கம்பெனியும் வந்து ஓன் ஷாப் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அவங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஷாப்புக்கு தான் வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாண்டி, இப்போ முக்கியமான வேலை வாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பஸ் பிடிச்சி போகிறீங்க. ஓகேவா, அப்படி போக நீங்கள் கேட்குறீங்க ஹெய்ஜின் கிட்ட, என்னடி ஷாப்பு, என்ன ஒர்க்குடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்னைக்கு என்ன நாள்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே தெரியாது, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் காம்படிஷன், அது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது காம்படிஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாடி, இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். உங்கள் அப்பா கம்பெனியும் வந்து அதே ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யாரோட ப்ராடக்ட் வந்து 24 ஹவர்ஸில் அதிகமாக சேல் ஆகுது அப்படிங்கிறது தான் காம்படிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நியூ ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போதும் நடக்கிறதாண்டி, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாதே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. போக கேட்குறீங்க. ஆமாம் சரி, அதுக்கும் நம்ம ஷாப்புக்கு போகிறதுக்கும் என்னடி சம்மந்தம், நம்மளுக்கு ஆஃபீஸில் தானே ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. யார் சொன்ன ஆஃபீஸில் ஒர்க்குன்னு சொல்லிட்டு, நம்ம முதலாளியே இன்றைக்கி வந்து ஷாப்பில் தான் இருப்பாங்க. ஆஃபீஸ்லேயும் ஒர்க்கு, ஆன்லைன் சேல்ஸும் நடக்கும், வெளி சேல்ஸும் நடக்கும். நம்ம ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பார்க்கக்கூடாது, சேல் பண்ணுற இடத்துக்கு போய் நம்மளும் சேல் பண்ணணுடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்னடி புது விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கம்பெனி ரூல்ஸ் அப்படி தான்டி, ஒருத்தருக்கு வந்து தனியாக அலோகேட்லாம் பண்ண மாட்டாங்க ஒர்க்கு, நம்ம வந்து எல்லா ஒர்க்கையும் எடுத்து பண்ணணும், எல்லா ஒர்க்கையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோபி சொல்லுவாருடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. டைம் ஆச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷாப்புக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்கள் ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஒரு மாதிரி கால் வலிக்குது. உடனே நீங்கள் உள்ளே போடி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஹெய்ஜின் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே ஜீவன் வந்து திட்டுறாரு. இது வரைக்கும் உனக்கு டைம் கிடைக்கலையா இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு, இன்றைக்கி என்ன நாள் கூட உனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உனக்கு அறிவில்லை, இப்படி தான் லேட்டாக வருவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரா. அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களை பார்த்ததும் அப்படியே ஜீஹூன் வந்து அமைதியாகிடுறாரு. சரி பரவாயில்ல, போய் ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக சாந்தமாக நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு. உடனே உங்களை பார்த்ததும் யோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, ஹாய் யோன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஹாய் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்றீங்க. உன்னையும் வந்து இங்க வர வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்றீங்க. பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வரலையே, இன்னும் வரலையே, பரவாயில்ல சார் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க.
போனதுக்கப்புறம் என்ன ஒர்க் டி அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்ஜின் கிட்டே கேட்குறீங்க. ஹெய்ஜின் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குல்ல, மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஏன்னா அது மேக்கப் கம்பெனி தானே, இந்த ப்ராடக்ட்டை வந்து நீ லான்ச் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் எப்படி, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லுவல, அந்த மாதிரி நீ சொல்லி வந்து நீ வந்து சேல் பண்ணணும்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சேல் பண்ணுறதுக்குன்னு ட்ரெஸ் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இதை போட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா மேக்ஸிமம் ஸ்டாஃப் வந்து அங்கே தான் இருக்காங்க, எல்லாருமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா ரேக் இருக்குது ஓகேவா, ஒவ்வொரு ரேக்கில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்ஜின் போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்ஜின் பாட்டுக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல, திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சேல்ஸில் வந்து அனுபவம் இல்லை, அதனால் எப்படி ஒர்க் பண்ணுறது, சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஓரளவுக்கு. அதனால் அதை பற்றி வந்து வர கஸ்டமர்ஸ்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க சவுத் கொரியன் லாங்குவேஜில் தான் ஓகேவா. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க பாஸும் வராரு. எல்லோரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களே, வந்தோடனையும் வணக்க வைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறாங்க. கொரியன் லாங்குவேஜ் படி தலை கீழே குனிஞ்சு வணக்க வைப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க ஓகேவா. நீங்களும் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. எல்லோரும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹோபி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. வி வரல ஓகேவா. வி வந்து ஆஃபீஸ்லேயே இருப்பார். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறீங்க. பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை ஓகேவா. அவங்க சொல்கிறாங்க, இதை டெமோ காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்போம்ல, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் இதை வச்சு எப்படா டெமோ காட்டுறது அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதை ஹோபி வந்து வாட்ச் பண்ணுறாரு. நீங்கன்னு தெரியாது ஹோபிக்கு ஓகேவா, வாட்ச் பண்ணுறாரு. அவங்க வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ராடக்ட்டே வேணாம் அப்படின்னு வாங்காமல் போகிறாங்க ஓகேவா. அதை பார்த்தது ஹோபிக்கு வந்து எவ்வளோ டென்ஷன் ஆகும். கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் அதை சேல் பண்ணாமல் நீங்கள் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் பிடிக்காமல் அதுவும் அவங்க போனாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோபிக்கு டென்ஷன் ஆக தானே செய்யும். அதனால் ஹோபி டக்குன்னு வர்றாரு உங்ககிட்ட வந்துட்டு. உடனே இப்போ திட்ட முடியாது, ஏன்னா கஸ்டமர் இருக்கார்ல. அதனால் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து வாங்க மேடம், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு அவங்கள. நீங்கள் வந்து ஒரு லிப்ஸ்டிக் தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க ஓகேவா. உடனே அவர் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாருனா, டக்குன்னு உங்களை வந்து பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக், எதுக்குடா நம்மளை வந்து பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஓகேவா. இழுத்துட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல உங்கள் கையில், அதை வாங்குறாரு. இப்போ நீங்கள் செம்ம க்ளோஸாக ஹோபி பக்கத்தில் நிற்கிறீங்க ஓகேவா. நீங்கள் ஹோபி கண்ணையே தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஹோபி வந்து அதை எதையுமே பார்க்காம என்ன பண்ணுறாருனா, அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி உங்கள் லிப்ஸில் வந்து போட்டு காட்டுறாரு ஓகேவா. பாருங்கள், ஏன்னா நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது, அதனால் மேக்கப்பே அதிகமாக போட மாட்டீங்க. அதை வந்து போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டிட்டு அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. பாருங்கள், அந்த லிப்ஸ்க்கு வந்து இந்த கலர் எவ்வளோ சூட் ஆகுது, இது இல்லாமல் வேறு கலர் வேணுனாலும் எங்ககிட்ட இருக்குது, அதை வந்து வேணால் நான் டெமோ காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்து ஹோபி ஐயவே பார்த்துட்டே இருக்கீங்க. செம்ம க்ளோஸ் அப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹோபியை பார்க்குறீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கார் ஹோபி உங்கள் கண்ணுக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிருக்கிறாங்க. எனக்கு இதில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் இன்னொரு பொண்ணு வந்து நான் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த டைமில் ஹோபி வந்து உங்களை திட்டுறாரு. நீங்கள் ஆனால் ஹோபிவே தான் ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்ன நினச்சிட்ருக்க, நீ ஒரு ப்ராடக்ட்டை கூட உன்னால் ரிவ்யூ பண்ணி கரெக்டாக சொல்ல முடியாதா, உன்னால் நான் கொடுத்த மாதிரி டெமோ கூட காட்ட முடியாதா, என்ன நீ படித்த, என்ன சேல்ஸ் கேர்ள் நீ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. உடனே அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்கிறாங்க, சார் அவங்க இப்போ தான் நியூவாக வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தெரியல போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நியூவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஐடி கார்டை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் யோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு.